எல்லாத்துக்கும் வணக்கம். நானும் அவங்கள மாதிரி ஏதாவது 2 பிட்டுக்கு எழுதிட்டு வந்திருக்கலாம். பட் ஒரு ஒரு படம் முடிஞ்சோ இல்லை எப்போவுமே ஒரு இது இருக்கும். ஏதோ ஒரு ஃபோன் கால், ஏதோ ஒரு புது நம்பர், இல்லை ஏதோ ஒரு மெசேஜ், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, ஒரு படம் இருக்குது, இல்லை வேறு யாரோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல கதை இருக்குது அப்படின்னு சொன்னால் திடீர்னு அதை போய் எப்படியாச்சும் கேப்சர் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் ஒரு இதுவும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைம். அப்புறம் அந்த 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 ப்ராசஸ் ஆஃப் இதில் வந்து என்னடா நம்ம நினைக்கிற மாதிரி ஒன்றும் வரவும் மாட்டேங்குது, இல்லை நமக்கு தான் கதையும் கேட்க தெரியலையா, இல்லை நமக்கு இந்த கமர்ஷியல் சென்ஸே இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராசஸ் ஆஃப் தாட்டில் திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஹாட் ஸ்டாரில் வந்து ஓடிடி அப்படின்னு, ஏற்கனவே நான் அந்த 2 சுழல் சீரீஸ் பண்ணதுனால நம்ம வந்து ஏதோ ஓடிடி ஹீரோ அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் அண்ணாலாம் கூட அதுன்னு கேட்டாங்க. பட் ஆனால் சுழலாக இருக்கட்டும், லிங்கமாக இருக்கட்டும், நீங்கள் எந்த தேட்டரில் வேணாலும் எந்த ஷோ போட்டாலும் ஒரு படம் அளவுக்கு அந்த சீரீஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அந்த அந்த நேர்த்தியோடையும் அந்த குவாலிட்டியோடையும் இருக்கும். நான் இப்படி பாசிட்டிவாக பார்த்துக்கிறேன்னா, சுழல் 1ல் நான் 2 படம் நடிச்சிருக்கேன், சுழல் 2ல் இன்னும் 2 படம் நடிச்சிருக்கேன், லிங்கமில் இன்னும் 2 படம் நடிச்சிருக்கேன். ஸோ கவுண்ட்டாக இதுவாக வச்சுக்கணுன்னு என்ன நானே பாசிட்டிவாக இதுன்னு வச்சுக்கிறேன். அண்டு லிங்கமுக்கும் இது ஓடிடிக்கும் படத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது தான். அதில் தேட்ரிக்கல் போய் மக்கள் எல்லாருமே பார்த்து இன்றைக்கி ஒரு ப்ரெஷ் ஷோ இல்லை ஒரு ப்ரீமியர் முடித்ததுக்கப்புறம் எல்லாருமே என்ன சொல்ல போகிறாங்க, இல்லை அவங்க என்ன ரியாக்ஷன் இதுவாக இருக்க போகுதுங்கிற ஒரு ஆர்வத்தை ரிசீவ் பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் வந்து அந்த படத்தோட ஃபஸ்ட்டு கதை கேட்டப்போ இந்த படம் நம்ம பயங்கரமாக எப்படியோ ஒன்று பண்ணிடணும், இது ரிலீஸ் ஆகுற அந்த ஃபஸ்ட்டு நாள் தான் சந்தோஷம் இருக்கும். அதுக்கப்புறமேல அதோட ரிலீஸ் டைம் அப்போ ஒரு பெரிய சந்தோஷத்துக்காக காத்துட்ருக்கிற ஒரு மூமெண்ட் இருக்கும். மித்தபடி நடுவில் இருக்க ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். மேபி நம்ம செலக்ட் பண்ணுற படமும் நம்மளை போட்டு உருட்டி பெரட்டி அந்த மாதிரி தான் நம்மளுக்கும் பிடிக்குது. அண்ட் லிங்கம் 2022 ஐ திங்க் நவம்பர் ஆர் டிசம்பர் வந்து லக்ஷ்மி சார் கதை சொன்னார். நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு சேர் போட்டு ஒரு இடத்துல உட்காந்து ஒரு மொத்த ஸ்ட்ரெச்சாக ஒரு ஒரு 3-4 எபிசோடுக்கு அப்புறம் ஒரு பிரேக்கு, அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டு ஒரு இது கேட்ட உடனே இது உண்மையாலுமே நம்மளை நம்பி, ஏன்னா எனக்கு ஒரு இமேஜாக இல்லை நம்ம பண்ண படம் இருக்கா இல்லை நம்ம மூஞ்சியா என்னங்கிறது எனக்கு தெரியல, ரொம்ப சாஃப்டாக மேபி அதனோட சின்ன ஃபேஷியல் அப்பியரன்ஸாக இருக்கலாம். பட் ஆனால் கண்டிப்பாக எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. எனி கேரக்டர் ஆர் இன்னைக்கு ஒரு கேங்ஸ்டராகவோ இல்லை ஒரு டானாவோ, நசிகைன்னு ஒரு டிரான்ஸ்ஜெண்டராகவோ, ஏதோ ஒரு இதில் எப்படியோன்னு எஃபர்ட் போட்டு ரொம்ப நேர்த்தியாக அதை கொடுத்து அதை மக்கள் பார்க்குறப்போ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெய்னிங்காகவும் மாற்றணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசையை லிங்கம் வந்து பூர்த்தி பண்ணுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி பிரதீப் சாருக்கும் அண்ட் லக்ஷ்மி சாருக்கும். ஏன்னா அவங்க பிரதீப் சார் கிட்ட இருந்தால் யார் வேணாலும் பண்ணியிருப்பாங்க. அவர் எந்த ஹீரோக்கு வேணாலும் இது போயிருக்கலாம். ஏற்கனவே இதுவாக இருக்க அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் இருக்கிற ஹீரோஸ் போயிருக்கலாம். இதை நம்பி ஓகே இவன் பண்ணிடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட என்ன நான் நம்புகிற மாதிரியே அவங்களும் என்னை நம்பினதுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் ஷூட்லாம் போனோம். வேறு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அது ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் வந்ததுக்கப்புறமேலு அப்படியே உள்ள லக்ஷ்மி சார்கிட்ட இதுன்னு கேட்பேன், மறுபடியும் எப்போ ஆரம்பிக்கிறோன்னு. அதில் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக வேறு யாராக மாறிட்டே இருந்தாங்க. அப்போ எனக்குள்ளேயும் ஒரு தாட், மேபி அடுத்த மாற்றம் நம்ம தான் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டிலேவா அப்படிங்கிறதும் இருந்தது. பட் ஆனால் அது எதுவும் மாறாமல் அவங்க ஒரு நம்பிக்கையோடு மறுபடியும் தே ஸ்டார்டட். தென் பிரசாந்த் உள்ள வந்தார். கூப்பிடுவேன், ஐயா எப்போங்கய்யா போக போகிறோம். லக்ஷ்மி சார் கூப்பிடுவேன், ஐயா எப்போங்கய்யா போக போகிறோம். நிலா கூப்பிடுவேன், ஐயா எப்போ போக போகிறோம் அப்படின்னு. இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரே டைமில் லிங்கமை பற்றி யோசிச்சேன்னா ஒரு 5 பேர்த்துக்கு நான் ஃபோன் பண்ணுவேன். அப்போ தான் அந்த கரெக்டான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இது. அண்ட் லிங்கமாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இல்லை அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரியல் லைஃப்
கேரக்டர் அபவுட் லிங்கம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஃப்ரெண்டு வந்து லிங்கமோட ஆப்போசிட் வீடு. அவர் லிங்கமை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் தினேஷ்ன்னு சொல்லிட்டு அவர் லிங்கமோட பைக்கில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாம் லிங்கமை பற்றி பேசுகிறதும் லிங்கமை பற்றி சொல்கிற விஷயங்களும் இது ஒரு பெரிய பேலன்ஸ். அதாவது இவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேலன்ஸ் இருக்குல்ல. ஒரு ரவுடியை பிடிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் லிங்கமோட சேலஞ்சிங் பார்ட்டாக நான் பார்த்தேன் நான். அண்ட் லிங்கம் எனக்கு ரொம்ப 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 க்ளோஸ் டு ஹார்ட். ஒன்று ப்ராசஸ் ஆஃப் த ஃபிலிம். நீங்கள் இப்போ யோசிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பிடிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கேங்ஸ்டர் படம் எடுத்திருக்காங்கன்னா வேறு யாருமே நம்ப மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு இதுதான் இருக்கும். பிரசாந்த் சார்லாம் 11 மணி அப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு வந்திருப்போம். வந்தோடனே திருச்சியில் எங்கே முட்டை போட்ட பிரெயின் ஃப்ரை இருக்குது, முட்டை போடாத பிரெயின் ஃப்ரை இங்கே இருக்குது அப்படிங்கிறத பக்காவாக தெரிஞ்சு வச்சுருப்பாரு. நம்மளை கவனிச்சுக்கிறதுல திருச்சி போனீங்கன்னா ஒரே ஒரு நம்பருக்கு கூப்பிடுங்க ஐயாவுக்கு. அதாவது அவங்க டீமே திருச்சி போகிறப்பெல்லாம் இனிமேல் கவலையப்பட தேவையில்லை. அவரோட டீமே வந்து இது இருக்குது. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கம் ஆக்டர்ஸ் அதில் இருக்கிற எல்லாருமே இல்லை அவங்களுக்கெல்லாம் 2 கார்டு போடணும். நீங்கள் அடுத்த தடவை தயவு செஞ்சு 2 கார்டு போட்டுருங்க. கோகுல்லாம் வந்து உருமாலை கட்டிட்டு வந்திருக்கான், ஒரு தடவை வந்து வேஷ்டியை கட்டிட்டு வந்திருக்கான். ஆனால் அது வேறு வேறு ஆள் இப்படி பாஸ் ஆகும் அப்படி இது. ஏன்னா வந்து அந்த அடையாளத்தை மறைக்கிறதுக்குன்னு. ஸோ அதனால் எல்லாருமே அவர் வந்து என்னென்ன ஆமாம் திவ்யா வந்து பொண்ணு பார்க்குறதும் அவர் தான். ஆக்சுவலி அவர் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டிருக்கணும். அவர் தான் அதிகமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஐ மீன் அவங்களோட ஹோல் டீமுமே ஒரு மாதிரி ஃபன்னாக ஒரு எந்த இடத்துலையுமே வந்து இதை பண்ண மாட்டோம் இது இல்லாமல் எல்லாருமே எல்லா வேலையுமே பண்ணி அவங்க படமாக நினச்சி பண்ண படம் தான் இது லிங்கம். அண்ட் விகடன் அவங்களும் மேம் சார் அண்ட் செல்வா சார் நம்ம மேலே வச்சுருந்த நம்பிக்கைக்கும் இந்த படத்து மேலே வச்சுருந்த நம்பிக்கைக்கும் மிகப்பெரிய நன்றி. சூப்பராக இருக்குது லைக் எல்லாருமே சொன்ன மாதிரி. அண்ட் திவ்யாவுக்கு வந்து என்னென்னா நம்மளுக்கு நடிப்பு ஆர்வம் இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் ஆர்வம் கரெக்டு தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஷாட்லேயும் நம்மளுக்கு ஒரு க்ளோஸ் வைப்பாங்க அப்படியே அந்த பேக்ரவுண்டில். இதுன்னு இவனுக்கு மட்டும் வைங்க, எல்லா க்ளோஸையும் இங்கேயே வைங்க ஹீரோக்கு அப்படின்னு ஒரு 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 ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு இது வரும். அவங்களுக்கு வந்து என்னென்னா என்ன எல்லா டைலாகும் இதுவாக இருக்குது. ஒரு ரெண்டு இது கூட வச்சிடக்கூடாது. அப்படி வச்சோம்னா அவங்களுக்கு வந்து அவங்க வரல அப்படின்னு ஒரு இது இருக்கும். பட் இந்த இதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டு ஷி ஹஸ் டன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் பீச்சில் வெயிலெல்லாம் போட்டு நிறைய மாண்டேஜ் எல்லாம் எடுத்து இதுவாக இருக்குது. அண்ட் அவங்க பண்ணதில் எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் சீன் வந்து எங்கள் 2 பேத்துக்கும் ஒரு எமோஷ்னலான ஒரு சண்டை இருக்கிற ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். 8th எபிசோட் நினைக்கிறேன். அவங்க ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பூர்ணிமா அவங்களோட சில போர்ஷன்ஸும் நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. வெரி போல்டு. அவங்களோட நடிப்புலையும் அவங்களோட கண்லேயும் ரொம்ப ஒரு நேர்த்தியான ஒரு இது தெரிஞ்சு. அண்ட் வெரி தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் என்னை பற்றி நேற்று இதுன்னு பேசினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ தான் நம்மளை பற்றி ஏதாவது கொஞ்சம் 2-3 பெருமையாக பேசினா கொஞ்சம் சந்தோஷப்படுறது தானே, அதுக்கு தானே படம் பண்ணுறோம். அண்ட் லிரிசிஸ்ட் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நல்ல இருக்குது பாட்டுகள் எல்லாமே. அண்ட் அவ்வளோதான் நினைக்கிறேன், வேறு ஒன்றும் இது இல்லை. பட் எல்லாத்துக்குமே இந்த படத்தை இந்த சீரீஸில் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. ஜாகிர் ப்ரோ, சாரி இல்லைங்கிறனால மறந்துட்டேன். அவர் தான் ஒரு கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள். வெரி ஸ்வீட் பர்சன், கொஞ்சம் ஜாலியான, கொஞ்சம் கோவமாக, வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. போஸ் வெங்கட்னா பயங்கர கோஆப்ரேட்டிவாக எல்லாருமே சூப்பராக இதுன்னு பண்ணியிருக்காங்க. எனக்கு நேற்று ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ராஜநாதன் சார் அவர் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். அதுதான் என் மனசில் நான் வந்து சந்தோஷப்பட்ட ஒரு இது என்னதுன்னா, நம்ம ஒருத்தரோட பயோபிக் பண்ணுறோம், ஒரு கேங்ஸ்டரோட பயோபிக் பண்ணுறோம். அவர் வெளில வந்தோடனே எதுன்னு சொன்னார், இந்த இது லிங்கம் பார்த்துருந்தா
லிங்கமே அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும்னு நினச்சப்பா அப்படின்னாரு. ஏன்னா அவர் லிங்கமோட ட்ராவல் பண்ண ஒருத்தர். இது எதையும் க்ளோரிஃபை பண்ணியோ இல்லை ஒரு இது என்னது வன்முறையை தூண்டுற மாதிரியோ அந்த மாதிரி ஒரு இது இட்ஸ் a வெரி ஃபேமிலியில் நடக்கிற ஒரு கேங்ஸ்டர் ட்ராமா. அண்ட் கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. அதான் வழக்கம் போல் நம்ம வீடுங்கிற மாதிரி சரி, நம்ம ஆட்கள் தானே. போன மாதம் தான் பார்த்தோம். எல்லோரும் நம்ம அண்ணன் நம்ம அக்கான்றனால எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்லாமல் வந்திருக்கேன். ரைட்டரு டைரக்டரு கதை சொல்கிற மாதிரி ஒரு பெரிய கதை சொல்லிட்டாரு. ஸோ நான் தேங்க்ஸ் சொல்ல வந்த எல்லாத்தையுமே அவர் சிறப்பாக முடிச்சிட்டாரு. அதான் ரொம்ப 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 நன்றி லக்ஷ்மி ஐயா. என் வேலையை ரொம்ப ஈஸியாக்குறாருன்ற மாதிரி தான். ஃபஸ்ட் இந்த ஷோ ரன்னர்னால் என்னன்னு தெரியல. ஏன் இந்த ஷோ ரன்னர் திடீர்னு ஒருத்தர் ஏதோ புதுசாக ஷோ ரன்னர்ன்றாங்களே அப்படின்னா அந்த டவுட் என்னென்னா, அதை நான் வழக்கமாக காமெடியாக சொன்னேன். எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க, அந்த வேலைலாம் சரியாக நடக்குதாங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி, சரி இதுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்களே அப்படின்னு, இது சும்மா பார்த்தா போதும் பிரசாந்த், நீ சும்மா பார்த்தா போதும்னு சொல்லி பிரதீப் சார் கூப்பிட்டாரு. என்னோடய ஆட்டோகிராஃப் ஸ்னேகா நிலா எப்பயுமே ஜாலியாக எனக்கு என்னன்னாலும் என்ன பிரச்சனைனாலும் அவங்கக்கிட்ட பேசலாம், என்ன வேணாலும் அப்பப்போ காசு கேட்டால் கூட தருவாங்க, அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ அவங்க 2 பேரும் என்னை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஊசி போட கூப்பிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு வந்தாங்க. நம்மளாக ஒரு வேலையை செஞ்சால் கூட சரியாக செஞ்சிடலாம். இங்கே போனால் லக்ஷ்மி திட்டுவார், ஐயா என்னங்க இது தாங்க உங்களை வேலைக்கு வச்சுருக்காங்க, போய் கேளுங்க அப்படின்னு. அங்கே போனால் ஒரு பட்ஜெட் இருக்குது. 100 வருஷம் சினிமாவில் விகடன் நான் ஃபஸ்ட்டு விகடன் ஆஃபீஸ்க்குள்ளே போய் என்னப்பா இது இப்படி இருக்குது, இப்போ தான் முதல் முறையாக விகடன் ஆஃபீஸ்க்குள்ளே வரேன். எம்டி சார் ரூம்குள்ளே இருப்பேன், எனக்கு பயங்கர பயம். ஆனால் 100 வருஷத்தில் அவங்க எவ்வளோ சினிமாக்காரங்களை பார்த்துருப்பாங்க, எவ்வளோ ரைட்டர்ஸ், எவ்வளோ அறிவாளிகள்லாம் பார்த்துருப்பாங்க. என்னை அவங்க ட்ரீட் பண்ண விதம் எனக்கு பயங்கரமாக, இப்போது என்ன சொல்லணும், இப்போ நம்மள எப்படி சொல்லணும், அந்த மாதிரி விகடன் எனக்கு ஒரு வீடு. எப்போ வேணாலும் போய் அவர் தான் ஒரு டோரு திறக்கணும், நான் திறந்தே தான் இருக்கும்னு நம்பிக்கையிலே நான் எப்போயுமே அந்த வீட்டுக்குள்ளே போவேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சாருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் மேம்க்கு, ரொம்ப தேங்க்ஸ் ராதிகா அவங்களுக்கு, ரொம்ப தேங்க்ஸ். செல்வா சார் ஒரு சைடு லக்ஷ்மி அடிப்பார், ஒரு சைடு செல்வா சார் அடிப்பார், ஒரு சைடு ஜெயசீலன் அடிப்பார். இதெல்லாம் கடந்து போனால் நீலா அங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணுவாள், என்ன ஃபஸ்ட் கோட்டை அழி திரும்ப முதலேருந்து போடுங்க அப்படின்னு. ஸோ நம்மளாக பார்க்குற வேலையை விட இந்த வேலை ரொம்ப 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 கஷ்டமான வேலை. பட் அதை டைரக்ட் அவர் லக்ஷ்மி சார் சொன்ன மாதிரி தான், இது ஆரம்பத்துலேருந்தே யார் டைரக்டரு, யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும். இது எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. இது முழுக்க முழுக்க லக்ஷ்மி சரவணகுமாரோட படைப்பு. இது எந்த விதமான மாற்றமும் இல்லை. நான் அப்போ கூட சொல்லுவேன், பிரதீப் சார் இப்போ சொல்கிறேன், விகடன் மேம்கிட்டையும் என்னென்னா, ஐயா நான் சும்மா பக்கத்தில் உட்காந்துக்கிறேங்க, நீங்கள் பண்ணுறது தான் பண்ண போகிறீங்க, நீங்கள் நேராக போய் சொன்னால் ஒன்று சொல்லுவாங்க, அது நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒன்றும் இல்லை உங்கள் படம் உங்ககிட்ட வந்துடும் சொல்லி ஃபஸ்ட் நாளில் ஆரம்பித்தோம். அப்படியே கொஞ்சமாக அந்த படத்தை அவர் கையில் கொடுத்துட்டு ரொம்ப ஜாலியாக போய் நான் ஒரு மாமன்னு ஒரு படம் பண்ணிட்டு வந்தேன், வாரண்ட்டுன்னு ஒரு சீரியஸ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஏதாவது கதை இருந்தால் போய் நம்ம செட்டில் போய் உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி பயங்கரமாக இந்த ப்ராஜெக்ட்டுக்காக உண்மையாக அவருடைய லைஃப்பாக 24 ஹவர்ஸும் இந்த ப்ராஜெக்டை பற்றி மட்டுமே நினச்சிட்டு அவர் லைஃப்பில் அவர் சொன்ன மாதிரி அவர் வாழ்க்கை மாறணுன்றது அவர் ஆல்ரெடி மாறிடுச்சு. அவருடைய உழைப்பு ஃப்ரேமில் தெரியுது. ரொம்ப 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 மிகப்பெரிய இடத்துக்கு வருவீங்க ஐயா. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் எப்போயுமே எனக்கு ஒரு பழக்கம், என்கிட்ட ஒரு நாள் பேசினாலும் நமக்கு ரொம்ப நாள் பழக்கமான மாதிரி நான் எப்போவுமே பேசுவேன். அப்படி தான் இப்போயும் என் டீம்னு அவர் சொன்ன மாதிரி ஒரு மேன்ஷன் இருக்குது தான், உண்மை தான். எனக்குன்னு ஒரு பெரிய டீம் இருக்குது. அந்த டீமில் லக்ஷ்மி சொன்ன அவர் வராரோ இல்லையோ நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். எப்பயுமே அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் போய் அவர்கிட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் எனக்கு ஒரு கதை டெவலப் பண்ணி கொடுங்க நான் போய் நின்னேன். ஸோ அதனால் இப்போயும் அதே மாதிரி அதே மரியாதையோடு அதே ரெஸ்பெக்டோட எப்பயுமே உங்களுடைய தாட் ப்ராசஸ்க்கும் உங்களுடைய க்ரியேட்டிவ்ஸ்க்கும் மரியாதை இருக்குங்க ஐயா. நீங்கள் எந்த டவுட்டும் பண்ண வேணாம். இந்த ஷோ லிங்கம் லக்ஷ்மி சரவணகுமாரோட ஷோ தான். ஏன்னா ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் நான் இருக்கனால எல்லாருமே அதை போடுறாங்க. இந்த அளவுக்கு படம் எடுக்கணும் நமக்கு அறிவு கிடையாது, சும்மா அப்படி ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் தான். அடுத்து பிரதீப் சாருக்கு தேங்க்ஸ். கதிர் ஐயா இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுலேருந்து அவர் தான் டானாகவே பயங்கரமாக உண்மையாக உழைச்சி, அதான் பிரதீப் சார் சொன்ன மாதிரி தான், இந்த ஃபிசிக்கலாக இது கரெக்டாக ஓகேவா அப்படின்னு டவுட் வர்றப்பெல்லாம் கண்ணிலே நடித்து நான் பெரிய ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பார் அப்பப்போ. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இவ்வளோ பொறுமையாக இந்த ப்ராஜெக்ட்
உண்மையாலுமே லவ் பண்ணி ரிசீவ் பண்ணி பண்ணதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. திவ்யா மேமும் அதே மாதிரி தான். திடீர்னு மாடர்னாக இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ வரும். அப்படியே வந்தால் இங்கே ஒரு பாவாடை தாவணியில் ஒரு பொண்ணு நடந்து வருவாங்க. பயங்கரமாக இருக்கும். அவங்களுமே போட்டி போட்டு நடித்தாங்க. அடுத்து வந்து பூர்ணிமா மேமும் அப்படி தான் பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். அப்புறம் சாகிர் ப்ரோ 10 வருஷமாக ஒருத்தன் கதை கேட்டுகிட்டே உட்காந்தான், நல்ல கதை வேணும்னு. ஆனால் நான் சொன்னேன்ற ஒரே காரணத்துக்காக வந்து இந்த ப்ராஜெக்ட் நம்பி பண்ணார். கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் அவருக்கு ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும்னு நம்புகிறேன். லிரிக்ஸிஸ் ஐயா இப்போ தான் பார்த்தேன். உங்கள் சாங்கெல்லாம் கேட்டேங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ப்ராஜெக்டில் வர்றப்போ ஃபஸ்ட்டு வந்தோன்னா டெக்னீஷியனாக முன்னாடி வேறு டெக்னீஷியன்ஸ் இருந்தாங்க. நான் அப்புறம் என்னென்னா என் கம்ஃபர்டபுளுக்காக நிறைய விஷயங்கள் நான் மாற்றினேன். டிஓபி டிகேபி, அப்புறம் எடிட்டர் சார், அப்புறம் மியூசிக் டைரக்டரு, என்னென்ன ஆர்ட் டைரக்டரு எல்லாரும் போய் இந்த படத்தை கரெக்டாக கரை சேர்த்தணுன்னு ஒவ்வொரு நாளும் வேண்டிகிட்டே இருந்தேன். நேற்று பார்த்துட்டு லக்ஷ்மி ஐயா வந்து நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அப்போ எல்லாம் கரெக்டாக வேலை பார்த்துருக்காங்கங்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி என்னோடய டீம், என்னோடய பிரதர்ஸ் எல்லாருமே, என்னோடய அசிஸ்டன்ட் பிரதர்ஸ் எல்லாருமே வந்து இது வந்து பிரசாந்த் ப்ராஜெக்ட்டு, இது வந்து லக்ஷ்மி ப்ராஜெக்ட் அப்படின்னா இல்லை, எல்லா ப்ராஜெக்ட்டும் எல்லாருமே வேலை பார்ப்போம். அதே மாதிரி பயங்கரமாக இதில் வேலை பார்த்து கொடுத்தாங்க. ரொம்ப 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 நன்றி. பிரதீப் சார் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி தான் ஸ்கிரிப்ட்டு என்னை உள்ளே விட்டதுக்கப்புறம் ஒரு வாரத்தை கூட என்னாச்சு ஏதாச்சு, இது நல்லா வருதா வரலையான்ற எந்த டவுட்டுமே இல்லாமல் இருந்தாருன்னு நம்பினேன். நேற்று எல்லோரும் பார்த்துட்டு வெளியே வந்தோன்னா யார்ட்டையும் கேட்காம நேராக அவர்கிட்ட தான் போய் கேட்டேன், எப்படி சார் இருக்குது அப்படின்னேன். ஓகே நல்லா இருக்குன்னு நினைக்க சொல்கிறேன் அப்படின்னாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அது என்ன பேசுதுன்னு தெரில. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வழக்கம் போல் நான் வந்து எப்பயுமே பெருசாக நம்புறது பிரசன்ட் மீடியா தான். என்னை எப்பயுமே ஒவ்வொரு நாளும் நான் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே உங்களோடது, நீங்கள் போட்டது தான். ஸோ இந்த ப்ராஜெக்டையும் பாருங்கள், உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை சொல்லுங்கள். ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா டைரக்டர் அடுத்த படம் நல்லா பண்ண சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ